ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபேன் பேஜஸ் வச்சுருக்கவங்க, எடிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபேன் பேஜஸ், உங்களோட பேஜஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதை வந்து என்றைக்குமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஸோ ஸ்பாயில் ஆகிடாமல் நம்ம நடந்துடக்கூடாது. இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ யாரோட பேஜுமே என்றைக்குமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. என்ன ஒவ்வொருத்தருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுறோம். நான் வந்து நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணக்கூடாது நான் சொல்ல. ஸோ வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்க அன்புனால ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விதமாக எடிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம விஜய் காவேரி கிடையாது, சுவாமி அண்ட் எல்பி வந்து விரும்பலை. இந்த மாதிரி விஷயத்தை விரும்பலை அப்படிங்கிறத அவங்க பல டைம் சொல்லவும் செஞ்சுட்டாங்க. விஜய் காவேரியை நம்ம எவ்வளோ வேணாலும் ரசிக்கலாம். அண்ட் எல்பி அண்ட் சுவாமியை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் சர்ச் இன் ஏஐ எடிட் யூசிங் சுவாமி அண்ட் லக்ஷ்மி ஃபேஸஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். இந்த மாதிரி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணதில் நம்ம கையை மீறி வந்து போயிட்டு இருக்க எல்லா விஷயமும் இட்ஸ் ஆல்ரெடி கிளியர் தட் திஸ் சம்திங் தே டு நாட் லைக் அண்ட் வுட் நாட் அப்ரிஷியேட். இது வந்து அவங்க வந்து விரும்பவும் இல்லை, இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணவும் இல்லை. லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் த எடிட்ஸ் டெபிக்டிங் தம் த வீக்கா ஆர் நவ் கிராசிங் பவுண்டரிஸ். அதாவது அவங்களோட பவுண்டரிஸை கிராஸ் பண்ணி ரொம்ப ஓவராக வந்து எடிட் எல்லாமே வந்து ஓவராக ரொம்ப மோசமாக எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுண்டரியை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எ கைண்ட் ரெக்வஸ்ட் டு ப்ளீஸ் டேக் தோஸ் எடிட்ஸ் டவுன். இஃப் திஸ் கண்டினியூஸ் we will have no choice but to start reporting such posters. எங்களோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். இது மாதிரி எடிட் எதுவும் போடாதீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டோம், ஒரு வழியே கிடையாது. ஸோ உங்களோட அந்த போஸ்ட்டை நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ரிப்போர்ட் பண்ணால் உங்களோட பேஜே போயிடும். ஸோ அதனால் கிளியரிட்டியாக இருந்துங்க. ஸோ வீக்காக நீங்கள் எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எடிட் ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி எடிட்லாம் தேவையில்லை, இருக்கிறது மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அங்கே சொல்ல வராங்க. அவர் ஃபேண்டம் இஸ் ஆல்ரெடி கோயிங் த்ரூ எ டிஃபிகல்ட் ஃபேஸ். அதாவது ஆல்ரெடி நம்மளோட வீக்காக ஃபேண்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் பிளேம் பீயிங் டேரக்டட் ஃபார் எவ்ரி லிட்டில் திங்ஸ். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவ்வளோ பிளேம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ளீஸ் டோன்ட் ஆட் டு த நெகட்டிவிட்டி வித் தீஸ் எடிட்ஸ். அதாவது எடிட் மூலிமா நெகட்டிவிட்டி வந்து ஆட் பண்ணாதீங்க. உங்களோட எல்லாரோட கைண்ட் ரெக்வஸ்ட் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து யாராவது போஸ்ட் போடுறாங்களோ அந்த ஒரு போஸ்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபேன் பேஜஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிப்போர்ட் ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து வீக்காமல் இருக்க அன்பில் அதை பண்ணியிருப்பாங்க. எடிட் அவங்களே அறியாமல் பண்ணியிருப்பாங்க மேபி. ஸோ அவங்க திருப்பி அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எடிட்ஸ் அந்த மாதிரி எதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எடிட் எதுவும் போடாதீங்க ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவுசெய்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடிட்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இன்ஸ்டாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாவில் இல்லாதவங்களுக்கு அண்ட் இன்ஸ்டாவில் இருந்து உங்களுக்கு இந்த அப்டேட் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேன் பேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து எடிட் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது கைண்ட் ரெக்வஸ்ட், தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள்.